இந்தியாவில் இருந்தபடியே இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி, இன்டர்நேஷ்னல் இடிஎஃப், இன்டர்நேஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட், இன்டர்நேஷ்னல் பாண்ட்ஸ் இதிலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு எளிதான வழி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனலில் தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பற்றி பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிஃப்ட் சிட்டியை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கிறோம். கிஃப்ட் சிட்டி அப்படின்னா என்ன? குஜராத் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் டெக் சிட்டி அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் கிஃப்ட் சிட்டி. இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் சென்டர், ஐஎஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல் அண்ட் ஒன்லி ஐஎஃப்எஸ்சி இந்த கிஃப்ட் சிட்டி தான். இது குஜராத்தோட காந்தி நகரில் இருக்குது. ஸோ இதனுடைய அடிப்படையில் நம்ம இது என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை வெளிநாட்டில் இருக்கவங்க ஆக்சஸ் பண்ணுறதுக்கும், அதே போல் இந்தியாவில் இருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்குமான ஒரு இணைப்பு பாலம் அப்படின்னு சொல்லலாம். இது இந்தியாவுக்குள்ளே இருக்குது அப்படின்னாலும் இது இந்தியா இல்லை. அதாவது இதில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள், இதில் இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ், முக்கியமாக டேக்ஸ் ஸ்ட்ரக்சர், இது இந்தியாவில் இருக்கிறது மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ எசென்ஷியலி இதனுடைய பெரும்பகுதி ஒரு எஸ்இஇசட். ஸோ இப்போ நம்ம கிஃப்ட் சிட்டின்னு பேசுகிறது பெரும்பாலும் நம்ம அந்த எஸ்இஇசட், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை தான் நம்ம குறிப்பிடுறோம். சரி, அப்போ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் பேங்கிங் கம்பெனிஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. அது போக ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஒன் அண்ட் ஒன்லி புல்லியன் எக்ஸ்சேஞ்ச், அதாவது தங்கம் வர்த்தமாகக்கூடிய ஒரு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இது போக நம்ம கிஃப்ட் நிஃப்டின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நம்ம நிஃப்டி 50 இருக்கு இல்லைங்களா, அந்த நிஃப்டி 50 டெரிவேட்டிவ், அதாவது ஃபியூச்சர்ஸு, அதை டாலரில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்கிறது. இது 2023 வரைக்கும் சிங்கப்பூரில் இருந்தது. இப்படியான ஒரு டெரிவேட்டிவ் சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ அதை இங்கே கிஃப்ட் சிட்டியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு சொல்லிடுறது. ஸோ இது எல்லாமே அந்த கிஃப்ட் சிட்டிக்குள்ளே இருக்குது. இதனுடைய நோக்கம் என்ன, எதுக்காக இது இந்திய அரசாங்கம் இதை அமைச்சிருக்குது அப்படின்னா, பெரும்பாலான இந்தியா விட்டு வெளியே போகக்கூடிய ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாலும் சரி, இந்தியாவுக்கு உள்ளே வரக்கூடிய முதலீடுகளாக இருந்தாலும் சரி, பெரும்பாலும் சிங்கப்பூர், துபாய், லண்டன் இது மூலமாக தான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இது ஏன் நம்ம பணம் வெளியே போகணும், இந்த விஷயத்தை நம்ம இந்தியாவுடைய ஒரு பகுதியிலிருந்தே செய்யலாமே அப்படிங்கிறதுக்காக எடுத்த ஒரு முயற்சி தான் இந்த கிஃப்ட் சிட்டி. இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இதனுடைய செயல்பாடு அதிகரிச்சுட்டே இருக்குது. சரி, இப்போது நம்ம இதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த கிஃப்ட் ரெசிடென்ட் இந்தியனுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்திய குடியுரிமை பெற்ற இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஒருத்தருக்கு இந்த கிஃப்ட் சிட்டியின் மூலமாக என்னென்ன முதலீட்டு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் குறிப்பாக பார்ப்போம். சரி, முதல்ல ப்ராடராக பார்த்தோன்னா இதில் நீங்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துவோம். இதிலிருந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டியில் முதலீடு செய்யலாம், இன்டர்நேஷ்னல் ஸ்டாக்ஸில் முதலீடு செய்யலாம், அப்புறம் இன்டர்நேஷ்னல் இடிஎஃப்ஸில் முதலீடு செய்யலாம், இன்டர்நேஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு செய்யலாம், இன்டர்நேஷ்னல் பாண்ட்ஸ், அதாவது டாலரில் டினாமினேட் பண்ணியிருக்கக்கூடிய பாண்ட்ஸில் முதலீடு செய்யலாம், அப்புறம் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அதாவது நியூ ஏஜ் கம்பெனிஸில் முதலீடு, ஸ்டார்ட் அப் கம்பெனியில் முதலீடு செய்யக்கூடிய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ப்ரைவேட் ஈக்விட்டிஸ் இதில் முதலீடு செய்யலாம். அப்புறம் இந்த முதலீடுகள்லாம் நான் நேரடியாக செய்ய விரும்பலை, எனக்கு இதை ஒருத்தர் மேனேஜ் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதுக்கான போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், பிஎம்எஸும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரு ரெசிடென்ட் இந்தியனுக்கு பயன்படக்கூடிய ஒன்று. ஆனால் இது எல்லாருமானது இல்லை. இதில் நிறைய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. இதை நம்ம ஒன்றுன்னா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், அப்போ நமக்கு இது தெளிவாக புரியும். ஸோ இப்போ நம்ம மிக எளிமையான ஒன்றுலேருந்து தொடங்கலாம். இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி, அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் இல்லை நீங்கள் முதலீடு பண்ணணும் அப்படின்னாக்க இது கிஃப்ட் சிட்டி மிக மிக எளிமையான ஒரு வழிமுறை ஃபார் ரெசிடென்ட் இந்தியன். இதுக்கு முன்னாடியும் பண்ண முடியாதில்லை. எல்ஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், லிபரேட்டட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம், அது மூலமாக ஒரு இந்தியர், ஒரு ரெசிடென்ட் இந்தியன் $2,50,000 ஒரு வருஷத்துக்கு $2,50,000 வரைக்கும் முதலீடு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வழி இருக்குது. அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் சிட்டி ரூட்டை எடுக்கலைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு யூஎஸ் ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு வச்சுப்போமே, நீங்கள் ஒரு யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர், ஒரு இன்டர்நேஷ்னல் புரோக்கரை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுவீங்க. அப்போ அதில் செயல்முறைகள் கொஞ்சம் சிக்கலானது. நீங்கள் முதல்ல உங்களுடைய ருப்பியை நீங்கள் டாலராக கன்வெர்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இவரை நீங்கள் அவர்கிட்ட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அந்த இன்டர்நேஷ்னல் புரோக்கர்கிட்ட.
ஸோ இது வந்து கொஞ்சம் படிநிலைகள், கொஞ்சம் சிக்கலான ஒரு படிமுறைகள். இதில் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாகுது. இப்போது இதே இதை நீங்கள் கிஃப்ட் சிட்டி மூலமாக பண்ண முடியும். ஸோ இப்போ கிஃப்ட் சிட்டியில் வந்து கேப்னு சொல்லுவாங்க, அதாவது குளோபல் ஆக்சஸ் ப்ரொவைடர், அந்த மாதிரியான ப்ரோக்கரேஜஸ் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். இந்த கிஃப்ட் சிட்டிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் கரன்சி என்விரான்மெண்ட்டில் இயங்குது அப்படிங்கிறனால இதில் வந்து இந்த கரன்சி கன்வர்ஷன் இதெல்லாமே ஃபுல்லி இன்டகிரேட்டடாக இருக்குது. நான் விசாரித்த வரைக்கும் அந்த பழைய முறையில் நேரடியாக நீங்கள் வந்து ஒரு வெளிநாட்டு புரோக்கரை அணுகி பண்ணுற முறையை காட்டிலும் இந்த முறை ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து மிக மிக எளிமையான ஒரு வழிமுறை. இப்போ இந்த கேப் அப்படிங்கிற லைசன்ஸ் இல்லை அப்படின்னா கூட அந்த புரோக்கர்ஸ், அதாவது ஐஎஃப்எஸ்சி லைசன்ஸ், இந்த கிஃப்ட் சிட்டி ஐஎஃப்எஸ்சியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கக்கூடிய புரோக்கர்ஸுக்கு அவங்களே அந்த கேப் ஃப்ரேம் ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிஃப்ட் சிட்டியை அவங்களோட கேப் ஃப்ரேம் ஒர்க்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாப்புலர் புரோக்கர்ஸ் எல்லாருமே இந்த வசதியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக், இவங்க எல்லாருக்குமே அந்த வசதி இருக்குது. ஸோ இப்போ இதில் நீங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இதில் எந்த ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட்டுமே இல்லை. இந்த அக்கௌண்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த புரோக்கர்கிட்ட முதலீடு பண்ண தொடங்கலாம். இதில் எந்த ஒரு மினிமம் இதுவுமே கிடையாது. இன்னும் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், யூஎஸ் மார்க்கெட்ஸில் நீங்கள் ஃப்ராக்ஷனல் ஷேர்ஸும் வாங்க முடியும். அதாவது ஒரு ஷேர் வந்து இந்திய மதிப்பில் 5000 ரூபாய் இருக்குது, 6000 ரூபாய் இருக்குது அப்படின்னா, என்னால் ஒரு ஷேர் முழுக்க வாங்க முடியாது, நான் அரை ஷேர் வாங்கிக்கிறேன், 1/4 ஷேர் வாங்கிக்கிறேன்னா கூட நீங்கள் வாங்க முடியும். ஃப்ராக்ஷனல் ஓனர்ஷிப் இஸ் ஆல்சோ பாசிபிள் இன் யூஎஸ் ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மினிமம் த்ரெஷோல்ட் லெவல் அப்படிங்கிறதே கிடையாது. நீங்கள் இமீடியட்டாக தொடங்கலாம். ஸோ இதே அக்கௌண்ட்டுகளை பயன்படுத்தி நீங்கள் இன்டர்நேஷ்னல் இடிஎஃப்களையும் வாங்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு முதலீட்டு முறை. இதை நீங்கள் தொடங்கிடலாம். ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் $2,50,000 வரைக்கும் நீங்கள் முதலீடு செய்யலாம். ரைட். அடுத்த ஒன்று நம்ம விரிவாக பேச போகிறது வந்து இன்டர்நேஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கிஃப்ட் சிட்டி மூலமாக நீங்கள் பண்ணுறதுல 2 வழிகள் இருக்குது. ஒன்று வந்து இன்பவுண்ட், இன்னொன்று அவுட்பவுண்ட். இன்பவுண்டுங்கிறது ரெசிடென்ட் இந்தியனுக்கானது இல்லை. ஸோ வெளிநாட்டு சிட்டிசன்ஸை, ஓசிஏ, என்ஆர்ஐ இவங்க எல்லாரும் இந்தியாவுக்குள்ளே முதலீடு பண்ணுறதுக்காக உள்ள ஃபண்டு தான் அது இன்பவுண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஒரு ரெசிடென்ட் இந்தியனா நம்ம வெளிநாடுகளில் முதலீடு செய்கிறதுக்கு நமக்கு தேவை அவுட்பவுண்ட் ஃபண்ட்ஸ். இந்த அவுட்பவுண்ட் ஃபண்ட்ஸ் நிறைய இருக்குது, அது இன்னும் ஆட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃபீடர் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே நம்ம இந்த ஃபண்டில் போடுற பணத்தை அவங்க இன்டர்ன் வெளிநாட்டு பங்குகளில் இல்லை வெளிநாட்டு ஃபண்டுகளில் அவங்க முதலீடு செய்ய போகிறாங்க. இது ரொம்ப எளிமையான ஒரு வழி. ஆனால் இது ஒரே ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறைஞ்சபட்ச முதலீடு அப்படிங்கிறது $5000. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்சம் கிட்டக்க வந்துடுது இல்லைங்களா, 4 லட்சத்துக்கு மேலேயே வந்துடுது. ஸோ இது ஒன்று தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல். சரி, இப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம், ஏற்கனவே எனக்கு ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்ட்லேயே வந்து என்னால் வெளிநாட்டு ஃபண்டுகளில் முதலீடு பண்ணக்கூடிய வழிகள் இருக்குது, நான் ஏன் இதை தேடி போகணும் அப்படின்னு. நல்லா பாருங்கள், அந்த ஃபண்டுகளுக்கு ஒரு கேப் இருக்குது. அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு கேப் வச்சுருக்கு. அந்த கேப் அவங்க எக்ஸீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க புதுசாக ஃபண்டு ரிசீவ் பண்ணுறதை நிறுத்திடுவாங்க. ஸோ இது நீங்கள் கவனிச்சிருக்கலாம், இது நிறைய உங்களுக்கே கூட நடந்திருக்கலாம். நீங்கள் ஒரு சிப் போட்டுட்ருப்பீங்க, திடீர்னு அந்த சிப்பை அவங்க நிறுத்தியிருப்பாங்க. ஆனால் இதில் வந்து அந்த சிக்கல்கள் எதுவுமே இல்லை. உங்களுடைய லிமிட் வருஷத்துக்கு அந்த $2 லட்சம் லிமிட்டை நீங்கள் தாண்டாத வரைக்கும் நீங்கள் இதில் முதலீடு செஞ்சுட்டே இருக்கலாம். ஆனால் ஒரே சிக்கல், இப்போதைக்கு முதல் முதலீடுங்கிறது $5000 இருக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய முதலீடு அப்படிங்கிறத ஒவ்வொரு $500 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட். சரி, அடுத்து நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்குதுன்னா, டாலர் டினாமினேட்டட் பாண்ட்ஸில் முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஏஏஎஃப், ஏற்கனவே சொன்ன நியூ ஏஜ் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வெஞ்சர் கேபிட்டல், பிஇ இந்த மாதிரியான இதுகளை. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச முதலீடுங்கிறது $1.5 லட்சம். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் முதலீடு செய்யணும். கிட்டத்தட்ட கோடிகள், 1.25 கோடி கிட்டக்க வந்துடும் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் பிஎம்எஸ் சர்வீஸ் எடுக்கணும் அப்படின்னாலும் குறைஞ்சது $75,000 நீங்கள் பண்ணி ஆகணும். சரி, இந்த முதலீடுகள் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு மேலோட்டம் ஒரு கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, ஒரு நிதியாண்டில் நீங்கள் $10 லட்சம் மேலே நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க, $10 லட்சம் இந்திய ரூபாயில் 10 லட்சத்துக்கு மேலே நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னாலே அதில் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் வந்துடும். 20% டேக்ஸை கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள தொகை தான் நீங்கள் முதலீடு செய்ய முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேபிட்டல் கெயின்ஸில் அதை ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் கவனமாக வச்சுக்கணும். இதில் எனக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? முதல் பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குளோபல் டைவர்சிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கிது. நீங்கள் வெறுமனே இந்திய சந்தையில் மட்டுமே முதலீடு செஞ்சுருக்கீங்க அப்படின்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை, சில நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுருவோம். இப்போ ஒருவேளை இந்தியன் மார்க்கெட் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு லாபமாக கிடைக்கும். அப்புறம் கிஃப்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய மற்ற அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா, இது வந்து வெல் ரெகுலேட்டட் ஒரு ஃப்ரேம் ஒர்க். இந்த ஐஎஃப்எஸ்சி அப்படிங்கிறது வந்து வெல் ரெகுலேட்டட் ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது வந்து கவர்மெண்ட்டும் நிறையா இதை சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா இதை ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஹப்பாக மாற்றணும் அப்படிங்கிறக்காக கவர்மெண்ட்டும் நிறையா அதை ப்ரொமோட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். பட் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இருக்கக்கூடிய ஒரு கரன்சி ரிஸ்க்.
ஸோ இப்போ நீங்கள் டாலரில் முதலீடு பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் அதை திருப்பி நீங்கள் இது பண்ணும்போது, என்கேஷ் பண்ணும்போது, ரெடீம் பண்ணும்போது இந்த கரன்சி வந்து இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகிடுச்சு போட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு எதிராக இருந்தால் உங்களுக்கு அதிக ரிட்டர்னும் கிடைக்கும். ருப்பி டிப்ரிஷியேட் ஆகும்போது உங்களுக்கு அதிக ரிட்டர்னும் கிடைக்கலாம். பட் ஆனால் இது ஒரு ரிஸ்க் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால, இப்போ நமக்கே தெரியும், இப்போ ஈரான் யூஎஸ் வார் இந்த மாதிரியான ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ்னால குளோபல் மார்க்கெட்ஸு வேகமாக ரியாக்ட் பண்ணலாம். அது உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ போகலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று வந்து டேக்ஸ். இப்போது நீங்கள் ஒரு அவுட்பவுண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது டேக்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் இங்கே டொமஸ்டிக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அங்கே டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் வித்தியாசமானது. வெவ்வேறு ப்ராடக்ட்டுக்கு வெவ்வேறு மாதிரியான ஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்சிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரிஸ்க். ஸோ முதல்ல இப்போ சுருக்கமாக நம்ம இது யாருக்கு பொருத்தமானது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நீங்கள் இப்போ வந்து ரொம்ப ஒரு தொடக்க நிலை முதலீட்டாளர், நீங்கள் இங்கேயே போதுமான அளவுக்கு நீங்கள் முதலீட்டை முடிக்கலை, இந்தியன் மார்க்கெட்ஸில் நீங்கள் உங்களோட முதலீடு கணிசமான அளவுக்கு இல்லை, இங்கேயே நீங்கள் போதுமான அளவுக்கு டைவர்சிஃபை பண்ணி முடிக்கலை அப்படின்னா இது உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் காத்திருக்கலாம். நீங்கள் இன்னும் வளர்ந்த பிறகு உங்களோட முதலீடுகள் அதிகமாகும் போது இதை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஹெச்என்ஐ இங்கே நீங்கள் போதுமான அளவுக்கு முதலீடுகள் ஆல்ரெடி பில்ட் பண்ணிட்டீங்க. வெல் டைவர்சிஃபைட் முதலீடு கணிசமான அளவுக்கு இந்திய சந்தையிலே உங்களுக்கு இருக்குது. அப்புறம் நீங்கள் அதை தாண்டி வந்து இன்னும் கொஞ்சம் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு வேணும், குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு வேணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதே போல் உங்களுக்கு இந்த கரன்சி மூவ்மெண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் உங்களுக்கு புரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் அதே மாதிரி நீங்கள் ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு தயாராக இருக்கிறீங்க, ஒரு குறுகிய கால வாலட்டிலிட்டியை உங்களால் தாங்கிக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கு சரியான முதலீட்டு வாய்ப்பாக இருக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கிஃப்ட் சிட்டி மூலமாக எதுவும் முதலீடு செஞ்சுருக்கிறீங்களா, உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது போக உங்களுக்கு இண்டிவிஜுவலைஸ்டு பர்சனல் ஃபினான்ஸ் அட்வைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களை அணுகலாம். நன்றி.